நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோவில் கடந்த முறை நட்பு வீடுகள் அப்படிங்கிறதை பார்த்தோம். அந்த நட்பு வீடுகளில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களை, சூட்சுமங்கள்னு சொல்ல மாட்டேன், சில என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சில நுணுக்கமான அமைப்புகள், அதாவது ஆட்சி உச்சம் என்கின்ற ஒரு நிலையில் இருந்தால் கூட ஒரு நல்ல பலனை தராத சில கிரகங்கள் நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சில உதாரண அமைப்புகளை, சில வீடுகளை, மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 அமைப்புகளுக்கும் சில 9 கிரகங்களுக்கும் எப்படிப்பட்ட நட்பு வீடுகள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது பகை வீடுகள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பகை வீட்டில் இருக்கின்ற சில நிலைகளில் கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை செய்யும். பகை வீட்டில் இருந்தால் மட்டுமே அவைகள் பலவீனமானவைகள் அல்ல, ஆயினும் சாதகமற்ற சில விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். நட்பு வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொன்னால் கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படியானால் எப்படிப்பட்ட பகை வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் தங்களுடைய இயல்புக்கு மாறான சில நிலைகளை தரும் அப்படிங்கிறத இப்போது சொல்லுகிறேன். இந்த பகை வீட்டில் ஜென்ம விரோத கிரகங்களுடைய அமைப்புகளை நீங்கள் வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாகவே பஞ்சாங்கங்களில் சில குழப்ப அமைப்புகள்லாம் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட பகை, இப்படிப்பட்ட பகை. ஒரு பஞ்சாங்கத்தில் ஒன்றுக்கு பகை வீடுன்னு போடப்பட்டிருக்கும், இன்னொரு பஞ்சாங்கத்தில் இன்னொரு கிரகத்திற்கு பகைன்னு போடப்பட்டிருக்கும். முரணான சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய அனுபவத்திற்கு ஏற்றாற் போல அல்லது உங்களுடைய குருவின் அனுபவம்னு சொல்லுவேன். இப்போ நானாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கின்ற சில நிலைகளை தான் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக கன்னியில் குருவுக்கு பகை இல்லை, இது போன்ற சில நிலைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கின்றன. தனுசுவே சில வீடுகளில் சில அமைப்புகளில் பகை வீடுன்னு சொன்னோம். நான் தனுசு எல்லா விதத்திலையும் ஒரு சுப வீடு அப்படிங்கிறதுனால எந்த கிரகத்திற்கும் பகை இல்லை, சமத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். சில இடங்களில் சுக்கிரனுக்கு தனுசு பகை வீடு என்று சொல்லப்படும். ஆக இது மாதிரியான அமைப்புகளில் உள்ள நுணுக்கங்கள் பகை வீடுகள். பொதுவாகவே போன வீடியோவில் நான் சொல்ல மாதிரி கிரகங்கள் நட்புக்கு கீழே இருக்கின்ற ஒரு நிலைமை நல்ல ஒரு நிலைமை அல்ல. அதனுடைய தசை அமைப்புகளில் அது நல்ல பலன்களை செய்யாது. பகை வீடுகளில் கிரகங்கள் இருந்தால் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக அது கெடுதல்களை, சாதகமற்ற பலன்களை செய்யாது. ஆயினும் சாதகமற்ற கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் எவ்வாறு ஒரு கிரகங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த பகை வீடு, அதனை அடுத்த நீச்ச வீடு. பகை வீடு நீச்ச வீட்டின் பலவீனமாக கூடிய நிலையின் முதல் நிலை. போன வீடியோவிலே அந்த ஆட்சி மூலத்திரிகோணம் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஆக ஒரு கிரகம் தன்னுடைய சுய இயல்பை இழக்கின்ற இடமான நீச்சத்திற்கு முந்தைய அமைப்பை பகை வீடுன்னு சொல்றோம். இந்த பகைக்கு நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும். குருவும் சுக்கிரனும் தேவகுரு அசுரகுரு என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குருவும் சுக்கிரனும் தேவகுரு அசுரகுருன்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குருவுக்கு சுக்கிரன் பகை, சுக்கிரனுக்கு குரு பகை அப்படின்னு நமக்கு ஒரு விதமான ஒரு மரபு ரீதியிலான அமைப்பாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது, நம்ம மனசுலையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் பகை நட்பு ரீதியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு குரு பகை அல்ல அப்படிங்கிற நிலைமையில தான் வருவார். சுக்கிரனுக்கு குருவோ, குருவுக்கு சுக்கிரனோ பகை இல்லை என்ற நிலைமையில வருவாங்க. உண்மையில் அசுரகுருன்னு சொல்லப்படுகின்ற இந்த தேவர் அசுரன்னு சொல்றதே குருவும் சுக்கிரனும் இயல்புக்கு, அதாவது எதிரெதிர் தன்மை கொண்ட எதிரி கிரகங்கள்னு நான் சொல்றதில்லை, எதிரெதிர் தன்மை கொண்ட கிரகங்கள் அப்படிங்கிறத வகைப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு வேறு சில விஷயங்கள் அறிவுறுத்தப்படுகின்றன. ஆயினும் நேரடியான பகை நட்பு சமாச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு அறிவிக்கப்பட்ட நேரடியான எதிரிகளாக சூரியனும் சந்திரனும் தான் வருகிறார்கள். 2 ஒளி கிரகங்களும் மட்டுமே சுக்கிரனுக்கு அது வேற சப்ஜெக்ட், அதை நம்ம இதன் பிறகு பார்க்கலாம். ஆக இந்த பகை வீடுகள் அப்படிங்கிறதுல அறிவிக்கப்பட்ட எதிரிகளுடைய பகைத்தன்மையை தான் நீங்கள் ஒரு தெளிவாக பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர நிச்சயமாக மனம் போன போக்கில் நீங்கள் குருவுக்கு சுக்கிரன் தான் பகை, அப்போ அந்த சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் நல்ல பலன்களை, குருவோ அல்லது குருவின் வீடுகளில் இருக்கின்ற சுக்கிரனோ நல்ல பலன்களை தராது அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கு மாறாக, இயல்புக்கு மாறாக அங்கே அந்த கிரகம் நல்ல பலனை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும்.
அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் பகை வீடு என்பது ஒரு விதமான இந்த அமைப்பை தருகிறது. அதாவது என்ன அமைப்பை தருகிறது? ஒரு விதமான சாதகமற்ற அமைப்பை தருகிறது. பகை வீட்டில் எப்படிப்பட்ட நிலைமையில ஏற்கனவே நட்பு வீட்டில் நண்பரோடு இருக்கின்ற கிரகங்கள் நல்ல பலனை தரும். சரி, அப்போ பகை வீட்டில் பகைவரோடு இருக்கின்ற கிரகங்கள் சாதகமற்ற கெடுபலன்களை தரும். இதைத்தான் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு மகர லக்னம். எட்டாம் அதிபதியாகிய சூரியன் பகைவர். ஒரு லக்னத்திற்கு பகை கிரகம், மகர லக்னத்திற்கு பகை கிரகம் இவராக வந்துடுவார், சூரியனாக வந்து விடுவார். இதே சூரியன் எட்டாம் வீட்டை பார்த்த தொடர்பு கொண்ட நிலைமையில 2ஆம் வீட்டில் கும்பத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். 8ஆம் வீட்டை பார்க்கின்ற அமைப்பில் அவருக்கு ஆகாத அமைப்பான கும்ப வீடு, பகை வீடு இல்லையா, சூரியனுக்கும் சனிக்கும், அதாவது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் தானே தவிர பகை கிரகங்கள் அல்ல. அதே நேரத்தில் இருளும் ஒளியும் எதிரெதிரானவை என்கின்ற நிலையில் சூரியனும் சனியும் நிச்சயமாக எதிரி கிரகங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்காகத்தான் இந்த உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமான்ற சில நிலைகளில் அந்த ஏன் சனி சூரிய சந்திரர்களுக்கு எதிரியாகிறார் அப்படிங்கிற சில சூட்சுமங்கள்லாம் எழுதியிருக்கிறேன். அந்த உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமான்ற புத்தகத்தில் அது இருக்கும். அந்த புத்தகத்தில் சூரியன் சனி எதற்காக அந்த அமைப்புகள் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சில சூட்சுமங்கள் தெரியும். சரி, இந்த அமைப்பில் இப்போது நான் சொல்வதைப் போல மகர லக்னம் 8ஆம் அதிபதியான சூரியன் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில் இல்லாதவர். இவரை நம்முடைய மூல கிரந்த நூல்கள் 3, 6, 10, 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய உபசய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவர் நல்ல பலன்களை தருவார் என்று சொல்லுகிறது. இந்த 3ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா அங்கே குருவின் வீடு, நட்பு வீடு. 6ஆம் இடம் அப்படின்னு வந்துட்டோம்னா மகரத்திற்கு 6ஆம் இடமான புதனின் வீடு, அவருக்கு சம வீடு. 10ஆம் இடத்துல அவர் நீச்சம் அடைவார். ஆயினும் நீச்சத்தில் சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் உட்கார்வார். 11ஆம் வீடு அவருக்கு மிகவும் பிடித்த செவ்வாயின் வீடு. ஆக அந்த 3, 11ஆம் இடங்களில் நட்பு இடங்கள்ல இருக்கும்போது நான் இந்த மூல நூல்களில் உள்ள இந்த 3, 6, 11, 10, 11ஆம் இடங்களில் அவயோக கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்களை தரும் என்கின்ற விதிக்கு ஆழமாக நான் சற்று உள்ளே சென்று 3, 11ஆம் இடங்களில் நட்பு நிலைகளில் இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் நல்லபடியான நல்ல பலன்களை செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கிறேன். சரி, இப்போ நம்ம நட்பை பற்றி பேசலை, பகை நிலைகளை பற்றி பேசுகிறோம். அப்போ குதிரை கீழே தள்ளி குழியையும் பறித்தது என்கின்ற கதை சில நிலைகளில் வர வேண்டும் எனில் என்ன அமைப்புகள் நடக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மகர லக்னம் 8ஆம் அதிபதியாகிய சூரியன் 2ஆம் வீட்டில் சனியின் கும்ப வீட்டில் ஸ்திர வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இங்கே கூடவே ராகு கேதுக்களின் நிலையோ சனியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 1, 2, 8 கூடியவர்கள் பரிவர்த்தனை வச்சுக்கலாம். சிம்மத்தில் சனி, சூரியன் 8, சூரியன் 2, 2, 8 பரிவர்த்தனை அமைப்புகள், அல்லது இங்கே சூரியனோடு சனியோ ராகுவோ இருக்கின்ற ஒரு அமைப்பில் செவ்வாய் இருந்தால் கூட அவர் சற்று பதற்றத்துடன் இருந்தாலும் நண்பருடன் இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பில் தான் அமைவார். ஆகவே பகை வீட்டில் பகைவருடன், பகைவர்னு யாரு? சூரியன் ஒளி கிரகம், இருள் கிரகங்களோடு இருக்கும் பொழுது அவர் மிகுந்த ஒரு சாதகமற்ற கெடுதலான பலன்களை அந்த லக்னக்காரருக்கு கொடுக்கின்ற ஒரு தன்மையை அடைவார். ஆகவே எந்த நிலையிலும் பகை வீடுகளில் இருக்கின்ற ஒரு கிரகங்கள் கடுமையான ஒரு நெருக்கடியான அமைப்பை அடையும். அது எந்தெந்த அமைப்புகளுக்குன்னு பார்த்தலாம். இப்போ உதாரணமாக சூரியன் மேஷ லக்னம், இந்த 6 லக்னங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம், இந்த 6 லக்னங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய சூரியன் அவருக்கு பகை வீடு என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளில் இதில் உள்ள நுணுக்கமான சமாச்சாரங்களை தான் சொல்ல போகிறேன். அவருக்கு பகை வீடு என்று அறிவிக்கப்பட்ட சில நிலைகள் எப்படி சொல்லப்படுகின்றன? சுக்கிரனால் சொல்லப்படுகின்றன. 2ஆம் வீடான 2, 7ஆம் வீடான துலாமும் ரிஷபமும் சூரியனுக்கு பகை வீடுகள் என்றாலும் கூட அவர் அங்கே சுப நிலையை அடைவார் என்கின்ற நிலையில இந்த அமைப்பில் சூரியன் கண்டிப்பாக ரிஷப லக்னத்திற்கு இருக்கின்ற தன்மையில் நிச்சயமாக ஒரு பெரிய எந்த ஒரு நிலையிலும் சூரியன் கெடமாட்டார். சூரியனுக்கு சுக்கிரன் ஆகாத கிரகம்தான், ஆயினும் நல்லவனுடைய ஒரு வீட்டில் இருக்கிறார். நம்முடைய சுபத்துவ அமைப்பின்படி பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா அது பகை வீடாக இருந்தாலும் கூட
ரிஷப துலாத்தில் இருக்கின்ற சூரியன் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கெடுபலன்களை கண்டிப்பாக தரமாட்டார். அதனால் அது பகை வீடு இல்லை அப்படின்னு கொண்டு வந்துடலாம். அடுத்து சனியின் வீடான மகர கும்பத்தில் இருக்கின்ற சூரியன் நிச்சயமாக மிகப்பெரிய தொந்தரவுகளை அடைவார். அவருக்கு ஆகாத கிரகங்கள் சுக்கிரன், சனி. அவரை முதன்மையாக நினைக்க, அப்ப பகை வீடுன்றது மகரம் கும்பம் தான். சூரியனுக்கு சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் பார்த்துட்டீங்கன்னா குருவின் வீடும் சுக்கிரனின் வீடும், அங்கே அவர் நீச்சனாக இருந்தாலும் கூட, சூரியன் நீச்சனாக இருந்தாலும் கூட அங்கே அவர் சுபத்துவமாக இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த சுபத்துவ அமைப்பில் மிகப்பெரிய ஸ்தான பலத்தை இழக்காத வரைக்கும், உதாரணமாக சூரியன் நீச்சம் ஆனால் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், மகர லக்னம்னு வந்துட்டீங்கன்னா அங்கே நீச்ச பலன் கண்டிப்பாக அடிபட்டு போய்விடும். அங்கே 10ஆம் இடத்தில் அவர் நேரடியாக நீச்சன் என்கின்ற, இது ஒரு மிக முக்கியமான சூட்சமம், நேரடியாக 10ஆம் இடத்துல சூரியன் நீச்சமடைந்திருக்கிறார். ஆயினும் நீச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தை அவர் இழந்திருந்தாலும் கூட அங்கே ஸ்தான பலத்திற்கு அடுத்த நிலையான திக்பலத்தை அடைந்திருக்கிறார். அப்படிங்கிற நிலைமையில சூரியனுடைய காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள் இந்த மகர லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் தனித்து நீச்சமாகி இருக்கின்றவருக்கு இருந்தே தீரும். இதை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கணும். இங்கே அவர் பகை கிரகங்களுடைய தொடர்பை பெறாத வரைக்கும் சூரியன் நல்லபடியான ஒரு அமைப்பிலேயே இருப்பார். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சூரியன் மகரம் கும்பத்தில் மட்டுமே கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில் வருவார். அவஸ்தை நிலையில் அவர் இருப்பார் அப்படிங்கிறத மட்டும் புரிந்து கொண்டால் போதும். 12 வீடுகளில் அந்த மகர கும்ப வீடுகள் மட்டும் அவரை தொந்தரவு செய்யக்கூடிய வீடுகளாக அமையும். நீச்ச வீடான இதில் கூட அவர் சுபத்துவமாக அடைவார். சுக்கிரனுடைய வீடுகளில், சுக்கிரன் வீடும் இந்த 4 வீடும் பகை வீடுகள். ஆனால் இந்த 4 வீடுகளில் 2 வீட்டில் அவர் சுபருடைய வீட்டில் இருக்கின்ற நிலைமையில சூரியனுக்கு பகை வீடுகள் மகர கும்பம் மட்டுமே உண்மையான பகை வீடாக இருக்கும். இந்த பகை வீட்டில் சனியுடனோ ராகுவுடனோ அவர் இருக்கின்ற ஒரு அமைப்பில் மிகப்பெரிய ஒரு சாதகமற்ற பலன்களை தன்னுடைய தசையில் லக்னத்திற்கு ஏற்றாற் போல செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை இந்த பகை வீட்டு தன்மையில பார்த்துக்கணும். அதனை அடுத்து சந்திரனுக்கு பகை வீடே இல்லை. அனைத்துமே நட்பு வீடு, நீச்ச வீடு, உச்ச வீடு, இப்படித்தான் வந்துடும். ஆகவே சந்திரன், ஏனென்றால் சந்திரன் அனைவரையும் தாயாக கருதுகின்ற குணமுள்ள ஒரு கிரகம் இல்லையா? அப்ப அனைவரையும் தாயாக கருதுகின்ற குணமுள்ள ஒரு கிரகத்திற்கு பகை வீடே இல்லை என்கின்ற அமைப்பில் சந்திரனை நீங்கள் எப்பொழுதும் பாவத்துவ சுபத்துவ தன்மையின் அடிப்படையில ஒளி தத்துவமாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரனை ஒளி தத்துவமா நீங்க புரிஞ்சுக்கும் போது நான் சொல்லுகின்ற தேய்விரை வளர்பிறை அமைப்புள்ள வளர்பிறை சந்திரன் பூரண சந்திரனாக இருக்கும் பொழுது சந்திரனை எவ்வாறு புரிந்து கொள்கிறீர்களோ அப்போதுதான் அங்கே இருந்தாலும் சந்திரனை சுக்கிரன் பகைவராக நினைக்கிறார் இல்லையா? ஆனால் சந்திரன் அவரை பகைவராக நினைக்கிறது இல்லை. சந்திரனை கடுமையான எதிரியாக நினைப்பவர் புதன். ஆயினும் புதன் அவருடைய மகன் என்பதால் அவரை சந்திரன் எதிரியாக நினைக்கிறது இல்லை. யாரையுமே எதிரியாக நினைக்காத குணமுள்ள தாய்மை குணமுள்ளவர் சந்திரன். ஆகவே சந்திரனுக்கு எந்த வீடும் பகை வீடு அல்ல. சந்திரனுக்கு உச்ச வீடு, ஆட்சி வீடு, நீச்ச வீடு, இந்த 3 நிலைகள் மட்டும்தான். மற்றது எல்லாமே நட்பு வீடு தான். ஆகவே சந்திரனின் தசாபுக்தி அமைப்புகளில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது நீங்கள் சந்திரனுடைய ஒளி அமைப்பை வைத்து புரிந்து கொண்டு அவருக்கு கிடைக்கின்ற ஒளி அமைப்பு சுபத்துவ பாவத்துவ வச்சு தான் சொல்லணும். சந்திரனுக்கு பகை வீடு இல்லை. அடுத்து செவ்வாய்க்கு பகை வீடு அப்படிங்கிறது புதன், மிதுனம், கன்னியோடைய அமைப்புகளும் சனியின் வீடுகளும் தான் செவ்வாய்க்கு பகை வீடாக வரும். அதிலும் குறிப்பாக கும்பத்தில் அவர் ரொம்ப டிஸ்டர்பான ஒரு நிலைமையில் இருப்பார். ஏனென்றால் கும்பம் அவருக்கு சனியின் வீடு இல்லையா? மகரத்தில் அவர் உச்சம், ஆனால் கும்பத்தில் அவர் டிஸ்டர்பாக இருப்பார். இது ஒரு நுணுக்கமான ஒரு சமாச்சாரம். சம உச்ச வீடுன்னு சொல்லுவோம். ஆயினும் கும்பத்தில் இருக்கின்ற செவ்வாய் கடுமையான கெடுபலன்களை தருவார். உச்சத்தை விட்டு விலகுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார். அவரோகண நிலைமையில் இருப்பார். அதே நிலையில் அவருக்கு தன்னுடைய வீட்டிற்கு 8 மறைகின்ற 6, 8 மறைகின்ற 2 வீடுகளான, தன்னுடைய வீட்டிற்கு 6, 8 மறைகின்ற 2 நிலைகளான சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். மகரத்திற்கு 6ஆம் வீடும், சிம்மத்திற்கு 6ஆம் வீடான மகரத்தில் அவர் கடுமையான எதிர்நிலையை கொண்டிருப்பார். அதை போலவே செவ்வாய் விருச்சிகத்திற்கு 8ஆம் வீடான புதனின் மிதுனத்திலும், மேஷத்திற்கு 6ஆம் வீடான புதனின் கன்னியிலும் மிகப்பெரிய பகைத்தன்மையை கொண்டிருப்பார். இந்த மிதுனம் கன்னியில் பகைத்தன்மையோடு இருக்கின்ற
இங்கே இருக்கின்ற செவ்வாய்க்கு ராகு சனி போன்ற பாவ கிரகங்களின் தொடர்பு கிடைக்கும் போது தன் இயல்புக்கு மாறான நிலைமையை தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ கெடுதல்களை தன்னுடைய திசையில செய்வார். மிதுனம் கன்னியில் செவ்வாய் அவஸ்தை நிலையில பகை நிலையில இருப்பார். இந்த 2 வீடுகளில் அவர் இருக்கிறது கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வீடை தாண்டி 3வது வீடாக கும்பத்தில் அவர் டிஸ்டர்பாக இருப்பார். இந்த 3 வீடுகளில் இருக்கின்ற நிலைமை மிகப்பெரிய ஒரு மைனஸான ஒரு நிலைமையாக இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்புகளில் அவர் சுபத்துவமின்றி பாவத்துவமாக சனியோடையோ ராகுவோடையோ சேர்ந்து அங்கே குரு சுக்கிர தொடர்புகள் இல்லாத நிலையில் ஆதிபத்தியத்திற்கு ஏற்றார் போல தன்னுடைய தசையில அவர் கெடுபலன்களை செய்வார். சாதகமற்ற பலன்கள் கன்னி மிதனத்தில் இருக்கின்ற இதுதான் கன்னி செவ்வாய் கடலையும் வற்றும் அப்படின்னு எதற்காக சொன்னாங்கன்றதெல்லாம் தெரியல. எதுகை மோனைக்கு பஞ்சமில்லாத மொழி தமிழ் மொழி. ஆகவே கன்னியில் இருக்கின்ற மிதனத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகை வீடுக்கு தன்மையாகி அந்த 2 அமைப்புகளில் இருக்கின்ற செவ்வாய் கடுமையான கெடுபலன்களை தருவார். அடுத்து புதன். பொதுவாகவே ஒரே இடத்துல உச்சம் மூலத்திரிகோணம் நட்பு இந்த அமைப்புகள் அனைத்தையுமே பெறுகின்ற தன்மையுள்ள கிரகம் புதன். இந்த புதனுக்கு ரொம்ப டிஸ்டர்பாகிற வீடுனா சந்திரனுடைய வீடு தான். கடகம் மட்டும்தான். அவருக்கு குருவையும் பிடிக்காது சந்திரனையும் பிடிக்காது. குருவின் வீட்டில் நீச்சம் அடைவார். தனுசு வீட்டில் எரிச்சல் அடைவார். ஆயினும் தனுசு வீடு சுப வீடு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு டிஸ்டர்ப் பண்ற 3 வீடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கடகம் தாயை பிடிக்காத ஒரு கிரகம். கடகத்தில் எரிச்சல் உள்ள மனநிலையில இருப்பார். மேஷம் விருச்சிகம் சம வீடு என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த 3 வீடுகளில் இருக்கின்ற புதன் நன்மைகளை குறைத்து தருவார். அதே நேரத்தில் தனித்த புதனாக இருக்கும் பொழுது அவர் எல்லா வீடுகளிலையும் நல்லவராக இருப்பார். புதனை மட்டும் தனிச்சு புரிஞ்சுக்கணும். புதன் தனித்த புதன், பாவியருடன் சேராத புதன் சொல்லுவாங்க. அந்த பாவியருடன் சேராத புதன் நல்லவர் என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு 48 டிகிரிக்குள்ள ஒரு 24 இந்த பக்கம் டிகிரிக்குள்ள சூரியனை விட்டு விலக முடியாத மிக அருகே சூரியனுக்கு அருகே இருக்கக்கூடிய கிரகமான புதன் எந்த நிலையிலும் பெரும்பாலும் சூரியனுடையே ஒட்டி தெரிகின்ற ஒரு இரட்டை கிரகமாக இருக்கும். தனித்து சில நிலைகளில் இருக்கும் பொழுது அவர் மிகச்சிறந்த சுபராக இருப்பார். ஆக புதனுக்கு பகை வீடுகள் அவர் டிஸ்டர்ப் ஆகிற வீடுகள்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு அவருக்கு ஆகாத வீடு. இந்த புதனுக்கு மட்டும் இரட்டை நிலைமை உண்டு. நம்ம அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற் போல தான் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் தனித்தனியாக நுணுக்கமான அமைப்புகளில் இந்த புதனுடைய பகைத்தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வீட்டிற்கு 2 கோணங்களாகிய எதிரியாகிய குருவின் வீடுகளில் ஒன்றில் அவர் நீச்சம் அடைகிறார். அடுத்ததில் அவர் பகைத்தன்மை. ஆனால் தனுசு சுப வீடுன்றதுனால எந்த ஒரு கிரகத்திற்குமே தனுசு நிச்சயமாக ஒரு பகைத்தன்மை உள்ள இதா இருக்காது. அதனால தனுசு யாருக்குமே பகை வீடு அல்ல. சரி, பொது நிலையாக கடகத்தில் அவர் கடுமையான ஒரு தொந்தரவுகளையும் மேஷ விருச்சிகத்தில் இந்த மேஷ விருச்சிகத்தில் இப்படி வந்துருங்க. நம்ம விருச்சிகத்துக்கு செவ்வாய்க்கு சொன்னோம் இல்லையா, அவருடைய கன்னி வீட்டிற்கு 8வது வீடான மேஷத்திலும் அவருடைய மிதுன வீட்டிற்கு 6வது வீடான இதுலேயும் விருச்சிகத்திலும் தனித்த நிலையில் இல்லாத அமைப்பில் இருக்கக்கூடிய புதன் கடுமையான ஒரு சோதனைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார். செவ்வாயுடைய தொடர்புகளில் அவர் இருக்கக்கூடாது. அதை போலவே அவர் கடகத்திலும் தாயை எதிரியாக நினைப்பதால் சந்திரனுடைய வீட்டிலையும் டிஸ்டர்ப் ஆவார். அதனை அடுத்து மிதுனம், இது தனுசு, மீனத்தில் அவர் டிஸ்டர்ப் ஆகிற வீடு. 3 வீடுகள் முக முக்கிய பகை வீடுகளாக இவருக்கு வரும். அடுத்து குருவிற்கு பகை வீடுகள்னு சொன்னால் அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த இதைத்தான் சொல்லப்படுது. எது ரிஷப துலாம் தான் சொல்லப்படுகிறது. அடுத்து மிதுனம் கன்னி சொல்லப்படுகிறது. கன்னியில் சில கருத்து பேதங்கள் இருக்கின்றன. இந்த மிதுன ரிஷப துலாத்துல சுக்கிரனை எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் உடையதுனால ஆகாத வீடாக குருவிற்கு இருந்தாலும் குரு வலயம் என்று சொல்லப்படக்கூடிய குரு பொதுவாகவே சுவர் எல்லா நிலைகளிலும் சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட தன்மையில குரு எந்த இடத்தில் குரு இருந்தாலும் அவர் ஒரு சில நிலைகளில் மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலன்களை செய்வார். குரு வலயம்னு சொல்லப்படுகின்ற ஸ்திர ராசிகள்ல இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 ராசிகளில் குரு இருப்பது குரு வலயம் என்று சொல்லப்படக்கூடிய மேன்மையான ஒரு அமைப்பாக சொல்லப்படுகிறது. ஸ்திர வீடுகளில் குரு இருக்கிறது. ஏன்னா குரு ஒரு நிலைத்த ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். குரு தந்து விட்டால் அது நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி.
அப்ப அந்த அமைப்புல 4 ஸ்திர வீடுகளான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய இந்த 4 வீடுகளில் குரு அமர்ந்திருப்பது, இந்த 4 வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் குரு அமர்ந்திருப்பது குரு வலயம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல நிலையாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல ரிஷபமும் ஒன்றுன்றதுனால ரிஷபத்துல ஒரு இது இருக்காது. சரி, இதுலயும் நம்ம அந்த பகை வீடை புரிஞ்சுக்கலாம். தனுசுக்கு 6ஆம் வீடாக ரிஷபம் வரும், மீனத்திற்கு 8ஆம் வீடாக துலாம் வரும். ஆயினும் சுக்கிரனின் வீடுகள் என்ன இருந்தாலும் இயற்கை சுவரின் பாதி சுகத்துவத்தன்மை உள்ள ஒரு வீடுன்றதுனால குரு இந்த இடத்துல இருந்தா கெடமாட்டார். குருவோடோ சனியோட ராகுவோடோ சனியோட சேர்ந்திருக்கும் போது பாவத்தன்மை பெற்றிருக்கும் போது மட்டுமே குரு தன்னுடைய பகைத்தன்மையில் குரு கெடுபலன்களை தருவாரே தவிர வெறும் பகை வீட்டில் இருப்பதால் மட்டுமே குரு கெடுப்பார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. குரு ஒருவனை கெடுக்கிறார் என்றால் ஒன்று ஆதிபத்திய ரீதியில கெடுக்கும் போது கூட சில நிலைகள்ல பாவத்தன்மை அடைந்திருந்தால் மட்டுமே கெடுப்பார். 6, 8, 12ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருந்தால் மட்டுமே கெடுப்பார் அப்படிங்கறதா விதி. ஆகவே குருவிற்கு நிஜமான பகை வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கடுமையான பாவத்தன்மையோடு இருக்கும் பொழுது தனித்த புதனாக இல்லாமல் குரு பாவியருடன் சேர்ந்திருக்கும் நிலைகள்ல, இது புதன் பாவியருடன் சேர்ந்திருக்கும் நிலைகள்ல குரு மிதுன கன்னியில் அமர்ந்திருக்கும் போது கடுமையான கெடுபலன்களை செய்வார். இது ஒரு விதி. மிதுனம் கன்னியில வீடு கொடுத்த புதன் பாவத்தன்மை அடைந்திருக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான நிலை அமைப்புகள் இருக்கும். மற்றபடி நட்பு வீடுகளை சொல்லிட்டோம். இன்னொன்று மகரத்துல ஒரு நீச்சம், கும்பத்துல அந்த ரிஷப வலயத்துல சொல்லிட்டோமே. கும்பத்துல அவர் இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான். மகரத்துல நீச்சமானாலும் கும்பத்தில் அவர் இருப்பது நல்லது. சனியின் வீட்டுல ஆன்மீக தன்மையை கொடுப்பார். ஆகவே குருவிற்கு ஆகாத வீடுன்னு சொன்னா 2 வீடு தான், மிதுனம் கன்னி. அந்த மிதுனம் கன்னியில் அவர் இருந்தாலும் கூட எதிரே அவர் வீட்டை பார்ப்பார். அதனால குரு கெட்டாலும் மேன்மக்களே அப்படிங்கிற தன்மையில குரு எங்கே இருந்தாலும் சந்திரனை போலவே ஒரு ஒளி கிரகம் அப்படிங்கிறதுனால குரு பெரும்பாலும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். கடுமையான சூழல்ல இக்கட்டாக போய் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிற ஒரு தன்மையில தான் குரு கெடுபலன்களை தருவாரே தவிர நிச்சயமாக சாதகமற்ற பலன்களை குரு பகவான் தருவதே இல்லை. அதை நீங்க எப்படி உணர்ந்துக்கணும்னா, வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார், குருவிற்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறது, எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது அப்படிங்கிறத வைத்து புரிந்து கொண்டு கொஞ்சம் தெளிவாக சில நிலைகள்ல புரிஞ்சிக்க முடியும். ஆகவே ஆகாத வீடுனா 2 தான். அதிலும் குரு சுபத்துவமாக வேறு விதமான தொடர்புகளோடு இருக்கும்போது ஒரு சாதகமற்ற பலன்களை தரப்போவது இல்லை. ஆயினும் சனி ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது பாவத்துவ தன்மையில கெடுபலன்களை தருவார். சுக்கிரனுக்கு ஆகாத வீடுன்னு வந்துட்டீங்கன்னா கடகம், சிம்மம் தான். நேரடியா பளிச்சுன்னு சொல்லிடலாம். சுக்கிரனுக்கு அறிவிக்கப்பட்ட பகை வீடும் அவர் அவஸ்தையுறுகின்ற வீடும் அந்த சந்திரனுடைய சூரியனுடைய வீட்டுல தான். கடகத்திலும் சிம்மத்திலும் இருக்கின்ற சுக்கிரன் கடுமையான தொந்தரவுகளுக்கு உள்ளாவார். குருவ மாதிரி அவர் கிடையாது. இவர் கொஞ்சம் வித்தியாசமான கிரகம். இவரே போய் எதிரில் மீனத்தில் உச்சமாகிறார் இல்லையா, எதிரியின் வீட்டில் தான் உச்சமாகிறார். தனுசுவில் சம உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல தன்மையோடு இருப்பார், சுபத்துவமாக இருப்பார். ஆகவே அறிவிக்கப்பட்ட அமைப்புகள்ல முதன்மை எதிரிகளாக சொல்லப்படுகின்ற வீடுகள்ல சுக்கிரனுக்கு பகை வீடுகள் என்று வந்து விட்டீர்களேயானால் கடகமும் சிம்மமும் கடுமையான அவஸ்தைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கும். அதனை அடுத்து மேஷமும் விருச்சிகமாக இருக்கும். ஆகவே சுக்கிரனுக்கு 4 வீடுகள் ஆகாத வீடுகளாக இருக்கும். அதுல மேஷம் விருச்சிகத்துல கூட சில நிலைகள்ல ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள் இருப்பார். ஏன்னா அவர் வீட்டை அவரே பார்க்கிறார். மேஷம் விருச்சிகம் பகை வீடுகள், ஆயினும் அவர் வீட்டை அவரே பார்க்கின்றார் குருவை போல என்கின்ற நிலையில் கடகம் சிம்மம் இந்த 2 வீட்டில் இருக்கின்ற சுக்கிரன் அவஸ்தை நிலையில் இருப்பார். இந்த 2 வீட்டிலும் அவர் பாவத்துவமாக இருந்தால் கூடுதலாக தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்தியங்களை தர இயலாத அமைப்பில் இருப்பார். சரி, சனி இயற்கை பாபகிரகமான சனி. இயற்கை பாபகிரகமான சனிக்கு ஆகாத வீடு இதே கடகம் சிம்மம் தான். இருளுக்கு ஒளி ஆகாதுன்ற ஒரு தத்துவத்தை சொல்லிட்டேன். ஆக அவருக்கு நேர் எதிர் வீடுகளான இந்த 2 சூரியன் சந்திரனுடைய வீடுகளில் சனி கடுமையான தொந்தரவு அவஸ்தைகள்ல இருப்பார். சிம்மத்தில் இருக்கின்ற சனி தந்தையை கெடுப்பார், கடகத்தில் இருக்கின்ற சனி தாயை கெடுப்பார் அப்படின்ற அமைப்புல இங்கே ராகுவோடு அவர் சேர்ந்து விட்டாலும் பேயாட்டம் ஆடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அவருடைய தசைகள்ல இப்போது நான் சொன்ன அமைப்புகள் அத்தனையுமே அந்தந்த கிரகங்களுடைய தசைகளில் தான் நடக்குமே தவிர நிச்சயமாக வேறு விதமான அமைப்புகள்ல நடக்காது. ஆகவே கடக சிம்மத்தில் இருக்கின்ற சனி நிச்சயமான ஒரு பகை அமைப்பாகவும், 2வது நிலையாக அவருக்கு அப்படியே மேஷ விருச்சிக அமைப்புகள், மேஷத்திலும் விருச்சிகத்திலும் 2வது நிலையாக ஒரு தொந்தரவுகள். ஏன்னா மேஷத்தில் அவர் நீச்சம் அடைகிறார்.
மேஷத்தில் நீச்சம், விருச்சிகத்தில் வந்து கடுமையான நெகட்டிவான தன்மையில சம நீச்சம் என்கின்ற அமைப்பில் இருப்பார். ஆக மேஷம் விருச்சிகம், மேஷம் நீச்ச வீடு, பகை வீடு அல்ல. விருச்சிகத்திலும் கடகத்திலும் சிம்மத்திலும் இருக்கின்ற சனி சற்று தொல்லைகளை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார். குருவின் வீட்டில் இருக்கும்போது அவர் சுபத்துவம் அடைவார். குருவின் வீட்டை கெடுத்தால் கூட தான் புனிதம் அடைவார். அப்படிங்கிற அமைப்பில் அவருடைய தசையில குருவின் வீடுகள் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளும் நல்ல மேன்மையான பலன்கள் இருக்கும். ராகு கேதுகளுக்கு பகை வீடுகள், நட்பு வீடுகள், ஆட்சி உச்ச வீடுகள்லாம் கிடையவே கிடையாது. இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற் போல ராகு கேதுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லக்ன பகைவரின், லக்ன பாவரின் வீடுகளில் ராகு கேதுக்கள் இருந்தார்களே ஆனால் அவர்கள் கடுமையான கெடுபலன்களை செய்வார்கள். கூடுதலாக செவ்வாய் சனியின் தொடர்புகள், லக்ன 1, 5, 9 என்ற தொடர்புகளை ராகு கேதுக்கள் பெறும் பொழுது அவர்கள் நல்ல விதமான நண்பர்களாக அமைவார்கள். அவர்களுடைய வீடுகளும் அவர்களுக்கு நட்பு வீடுகளாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான உயர்நிலை புரிதலை ராகு கேதுக்களிடம் நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டும். லக்ன அவயவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்கள், அந்த லக்னத்திற்கு ஆகாத கிரகங்களுடைய தன்மைகள்ல ராகு கேதுக்கள் அமரும் பொழுது அவர்களுடைய வீடுகள் அவர்களுக்கு பகை வீடுகளாக இருக்கின்றன. ஒரு பொதுவான எப்போதும் பொருந்தக்கூடிய ஒரு விதியாக ராகு கேதுக்களுக்கு செவ்வாய் சனி இரண்டின் தொடர்புகள் ஒரு சேர ஏற்படும் போது அவர்கள் அங்கே கடுமையான சாதகமற்ற பலன்களை எந்த லக்னமாக இருந்தாலும் செய்கிறார்கள். அவர்களுக்கு குரு சுக்கிர தொடர்புகள், கூடுதலாக பௌர்ணமி சந்திரன் போன்ற தொடர்புகள் ஏற்படும் போது ஒரு சுபத்தன்மை அடையும் போது எந்த லக்னமாக இருந்தாலும் நல்ல பலன்களை மட்டுமே செய்கிறார்கள். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த பகை வீடுகள் தத்துவத்தை வச்சு உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகளில் எப்படிப்பட்ட நிலைகளை ஒரு எந்த பகை வீட்டில் இருக்கும்போது சாதகமற்ற பலன்கள் எப்படி நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.